வயசாக இருக்கிறவங்க கூட இந்த மூலிகை சாப்பிட்டா இளமையாக மாறிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு காயகல்ப மூலிகை. அது 2 பேருமே சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க. அது என்ன மூலிகைன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எலும்பில் இருக்கிற சூட்டையும் தணிக்கும், உடல் சூட்டையும் தணிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும், வெட்டை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஏன் சொல்ல போனால் வயசாக இருக்கிறவங்க கூட இந்த மூலிகையை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மேனி அவ்வளோ அழகா ஸ்கின்னால பல மாறும்னு சொன்னீங்கல்ல, அது என்ன மூலிகை, அது எப்படி சாப்பிடணும் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுவீங்களா? இப்போ பாருங்க, இதான் ஒரு இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய ரத்தின புருஷ். இதுக்கு பார்த்தீங்களா, ரத்தின புருஷன் ஏன் பேர் வந்ததுன்னா, உடலில் ஜீவரத்தனமாகி விந்துவை உருவாக்கக்கூடிய மூலிகை. அதனால ரத்தின புருஷன் ஒரு பேர் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மை கொண்டது, வழவழப்பு சுவை கொண்டது. இது இதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைத்து மோரில் சாப்பிடும்போது பெண்கள் வெள்ளைப்போக்கை நிறுத்தும். அதே ஆண்கள் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைத்து பாலில் சாப்பிடும்போது ஆண்மை பலம் உண்டாகும். ஐயா, நிறைய பேருக்கு பார்த்தா ஆண் பெண் இருப்பாளுக்குமே நரம்பு தலைச்சிருக்கு, நரம்பு ஸ்ட்ரென்த் இல்ல, எலும்பு ஸ்ட்ரென்த் இல்ல, ரொம்ப அசதி சோர்வு டயர்னஸா இருக்காங்க. அப்படின்றவங்களுக்கு இந்த மூலிகையை நம்ம எப்படி எடுத்தாக்க நல்லா வேலை செய்யும் சார்? இது இந்த ரத்தின புருஷ் என்ற மூலிகையை ஓர் இதழ் தாமரை, ஒரே ஒரு இதழ் இருப்பதனால் ஓர் இதழ் தாமரை என்று பெயர். இதை சமூலமாக எடுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு அதே அளவிற்கு நாட்டு அமுக்ரா கிழங்கை பொடி செய்து வைத்துக் கொண்டு இரண்டும் ஒன்றாக கலந்து காலை மாலை காய்ச்சிய பசும்பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாப்பிட்டு வர, கற்கண்டு பொடியும் 1 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சிகள் போகும். ஆமா, ஆண்மை பலம் உண்டாக்கும், கை கால் நடுக்கம் தீரும், வாயுகள் போகும், எலும்பு சூட்டை தணிக்கும். இது அப்படியே அப்படி சாப்பிடலாம் இல்லையா? சாப்பிடலாம். ஓரிதழ் தாமரை பத்தி முழுமையான தகவல் கொடுத்தீங்க. இதுல ஆண் பெண் இருப்பாருக்குமே அசதி சோர்வு டயர்னஸ் ஆகிறதுனால இந்த ஓரிதழ் தாமரை, அமுக்கர கிழங்கு, சூரணம் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க நல்லா பலம் கொடுக்குன்னு சொன்னீங்க. ஆமா. நிறைய பேருக்கு எலும்புல வலி, எலும்பெல்லாம் வலிக்குதுன்றாங்களே, அவங்களுக்கு இந்த மூலிகை எப்படி பயன்படுத்துறது? அவங்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தும் போது இதை சமூலமாக காய வைத்து பொடியாக்கி இதனுடன் ஒரு கிராம், இது 100 கிராம் பவுடர்னா 1 கிராம் அளவுக்கு பிரண்டை உப்பு இதில் சேர்க்கணும். 1 கிராம் அளவுக்கு பிரண்டை உப்பு சேர்த்து சாப்பிட்டு கொண்டு பசும்பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அந்த எலும்பு சூட்டை எடுக்கும். ஏனென்றால் எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை பிரண்டை. அதனால இதையும் அதை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஏன் நேயர்களே, அதாவது ஓரிதழ் தாமரையை பற்றி முழுமையான தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. இதை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, சாப்பிடுங்க. இது ஜென்ரல் ஹெல்த்துக்கு நல்லது. ஐயா, இதில் மேலும் தகவல் எதனா இருக்கு? மேலும் தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த ஓரிதழ் தாமரையை வேரோடன் பிடுங்கி ஒரு 100 கிராம் பவுடர் செஞ்சுருங்க. அதே அளவுக்கு கீழா நெல்லி பவுடரும் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒன்று சேர்த்துக்கிட்டு இதை தொடர்ந்து 6 மாத காலங்கள் கூட சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது ஆண்மை பலம் முழு பலன் கிடைக்கும். அவர்களுக்கு ஆண்களுக்கு நிறைய கைப்பழக்கத்தால் இல்லை நிறைய பெண்களுடைய இதனால் அவங்க உடம்பு சோர்ந்து போய் இந்த கன்னங்கள் ஒட்டி உள்ளே போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு இதை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது அந்த முகம் பஃபு நல்ல முகம் முகக்கலர்ச்சியை உண்டாக்கும், முகத்திற்கு நல்ல பொலிவை கொடுக்கும். சரிங்க ஐயா. ஐயா, இப்போ ஒரு 60 வயசு இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த மூலிகையை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்லா மினுமினுப்பாக ஆகலாம் அப்படின்றாங்க. அவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 40-50 வயசு மேலே இருக்கிறவங்க இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப அழகாகிறதுக்கு இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தலாம்? இதே தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதையும் கீழா நெல்லியும் கலந்து சாப்பிடும்போது அவருக்கு ஆண்மை பலம் கூடும்போது முகத்திலிருந்து உடம்பு பூரா அந்த ஜேஜஸ் உண்டாயிரும். பெண்களுக்கு இதை அரைத்து பாலில் சாப்பிடும் பொழுது, மோரில் சாப்பிடும்போது, மோரில் காலையிலேயோ மாலையிலேயும் சாப்பிடும் பொழுது வெள்ளை ஒழுக்கு தீர்ந்துவிடும். அவங்களுக்கு அழகா இருப்பாங்க, அவங்களுக்கு அழகான மேனி உண்டாகும். சூப்பருங்க ஐயா. நண்பர்களே, சாப்பிட்றதுல ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொரு மூலிகையும் பார்த்து அதை காமிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட்டு காமிக்க போறாங்க. சாப்பிடுங்க ஐயா. எனக்கு இவங்களை பார்க்கும்போது நாக்கில் அப்படியே எச்சி ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு எச்சி ஊறுது எனக்கு. என்ன டேஸ்ட்ல இருக்குங்க ஐயா? சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்களேன். அந்த இந்த மூலிகை என்ன டேஸ்ட்ல இருக்கு? இந்த மூலிகை வழவழப்பு தன்மை, ஒரு லேசா ஒரு உப்பு, அதாவது ஒரு 5% உப்பின் அளவு, அந்த அளவுக்கு லேசா உப்பு தெரியுது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி அந்த டேஸ்ட் தெரியுது? சார் குழந்தைங்க லைட்டு இது
கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி. இனிப்பு கலந்த மாதிரி இருக்குது. ஏனர்களே, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை வீடியோ. ஐயா மூலிகை சிகரம் நிறைய மூலிகளை இனிமேல் காமிக்க போகிறாரு, நிறைய மூலிகளை பற்றி பேச போகிறாரு. ஒருவேளை இந்த மாதிரி மருந்தெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்துக்குமே காயகல்பு மருந்தாக ஒன்று இருக்குது, அது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அந்த காயகல்பு மருந்தை இப்போ காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, வாசனையும் சூப்பராக இருக்குது. இதில் ஐயா சொன்ன மாதிரி அமுக்குரா, ஓரிதழ் தாமரை, நிலப்பனை, பூனைக்காளி, ஜாதிக்காய், இது போல் நிறைய மூலிகைகள் இருக்குது. சுக்கு, தேவையான அளவு வசம்பு, சரிங்களா, எல்லாமே இருக்குது. இதை நான் சாப்பிட்றேன். இங்கே ஐயாவும் கேட்குறாரு. அருமை அருமை. ஐயா இதில் கற்கண்டு சேர்த்தனீங்களா? இதில் கற்கண்டா பணம் இல்லைம்மா? கல்கண்டு தான். கற்கண்டு சேர்த்துக்கிறீங்க. அப்பா செம்ம டேஸ்ட்டு. எப்படியா இருக்குது டேஸ்ட்டு? உங்கள் மாதிரி தான் நான் கேட்டுக்கிறேன் பாருங்க. நண்பர்களே, அனைத்து வயதினரும் சொல்லப்போனால் 5 வயசுலேருந்து யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். ஒரு வீட்டு டேபிள் இருந்தால் போதும். பசங்க கண்ணில் படுற மாதிரி வீட்டை வச்சிடாதீங்க. காலையில் இந்த டப்பா வச்சுட்டு போனீங்கன்னா சாயந்தரம் வர வரைக்கும் டப்பா காலி ஆகிடும். அவ்வளோ இனிப்பாக சூப்பராக இருக்குது. ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் பக்க விளைவுகள் இல்லை. எல்லா ஜென்ரல் எடுத்துக்கும் இது மாதிரி காயகல்பு மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இது மாதிரி மூலிகைகளை சாப்பிட்டாவே போதுமானது. இதெல்லாம் கிடைக்காதவங்களுக்கு தான் இது. என்ன நண்பர்களே, கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.